எல்லாருக்கும் கண்டிப்பாக ஒரு ஐஃபோன் இல்லை மேக்புக் இல்லை ஐபேடாவது வாங்கிக்கணும், அதாவது ஆப்பிள் ப்ராடக்ட் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்கும். எனக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஆசை இருந்துச்சு. ஸோ நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேக்புக் ப்ரோ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வெளிநாட்டிலேருந்து வரும்போது இந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வந்தான். பட் இது பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய மாடல் தான். பட் இருந்தாலும் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் மேக்புக் இல்லை மேக்புக் சம்மந்தமான ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பழைய மாடல் போகலாமா இல்லை புது மாடலில் செகண்ட் ஹேண்ட் வாங்கலாமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம க்ளீனாக பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்புக் ப்ரோ 2012 மாடல். இதில் பார்த்திங்கன்னா இன்டெல் i5 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பழைய மேக்ஸேஃப் சார்ஜர் வந்துடுது. இது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு போர்ட் எல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ வரக்கூடிய மேக்புக்கில் பார்த்திங்கன்னா இந்த போர்ட்லாம் பார்க்கவே முடியாது, இல்லை ரொம்ப பழைய போர்ட்டு. ஸோ அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் சிடி டிரைவ் கூட கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லோகோ வந்து க்ளோ ஆகக்கூடிய மாடல். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா லோகோ வந்து க்ளோ ஆகும். ஸோ பார்த்திங்க அப்படின்னா லோகோ க்ளோ ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது வந்து ரொம்ப பழைய மாடல், இப்போ இதெல்லாம் வரதே கிடையாது. இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கீபோர்டு வந்து அந்த சிக்லெட் கீபோர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்லைட்டோடு இருந்தது. ஸோ ட்ராக் பேட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருக்குது. நீங்கள் வந்து பேசிக் யூஸுக்கு வாங்க போகிறீங்க, அதாவது ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இமெயில் சென்ட் பண்ணுறதுக்கு, ஒரு சின்ன சின்ன ப்ரௌசிங்க்காக வாங்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து மேக்புக்கோடைய பழைய மாடல், அதாவது 2012 2013 மாடலுக்குலாம் நீங்கள் போகலாம். ஆனால் நீங்கள் வந்து ஃபோட்டோ எடிட்டிங், வீடியோ எடிட்டிங், அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கோடிங்ஸ் சம்மந்தமாக நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க, ஆண்ட்ராய்டு ஆப் டவுன்லோட் பண்ணுவீங்க, மேக் ஓஎஸ்க்கான ஆப்லாம் டவுன்லோட் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பழைய மாடலுக்கு போகாதீங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக புது மாடல், அதாவது M1 முடிஞ்ச அளவுக்கு M1ல் செகண்ட் ஹேண்ட் வாங்க பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கடைசியாக வந்த இன்டெல் ஜென்ரேஷன், அதாவது i7 ப்ராசஸோட ஆப்பிள் மேக்புக் ப்ரோ பார்த்திங்கன்னா நிறையா வந்திருக்கு. ஸோ கடைசி ஜென்ரேஷனில் இருக்கக்கூடிய இன்டெல் ப்ராசஸரில் வச்சு வாங்கிக்கோங்க. ஓகே, செகண்ட் ஹேண்டில். நீங்கள் வந்து ரொம்ப பழசாக போனீங்க அப்படின்னா ஆப்பிளை பொறுத்த வரைக்கும் சாஃப்ட்வேர் அப்டேட் தரைய மாட்டாங்க. ஸோ உங்களால் புது சாஃப்ட்வேர் எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ இந்த ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ டவுன்லோட் பண்ண அதில் எமுலேட்டர்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கே ஆகலை. அதுமாதிரி பார்த்திங்கன்னா ஜாவாலாம் பார்த்திங்கன்னா பழைய விஷயம் தான் என்னால் இந்த சிஸ்டமில் அப்டேட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, ஸோ அதனால் நீங்கள் வந்து பேசிக் யூஸுக்கு மட்டும் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பழைய மேக்புக் ப்ரோ போகலாம், இல்லை மேக்புக் ஏர் கூட போகலாம். பட் நீங்கள் வந்து பெரிய லெவலில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, நல்ல பர்ஃபார்மன்ஸ்லாம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் M1 சிப் இருக்கக்கூடிய மேக்புக் ப்ரோ, இல்லை அப்படின்னா கடைசியாக வந்து இன்டெல் ஜென்ரேஷன் யூஸ் பண்ண மேக்புக் ப்ரோ நீங்கள் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ நான் பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான யூஸ் தாங்க பண்ணுவேன். அதாவது ஒரு டாக்குமெண்ட் எடிட் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேசிக்கான யூஸ் தான். ஸோ அதனால் எனக்கு இந்த லேப்டாப் ஓகே தான். அதே பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை, நல்லாவே இருக்குது பில்டு குவாலிட்டி. ஸோ இதே நீங்கள் ஒரு விண்டோஸ் லேப்டாப் வாங்குனீங்க அப்படின்னா 2012 மாடலில் ஒரு லினோவாவோ டெல்லி ஏதோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் இருந்தாலும் காலியாக இருக்கும். பட் இது அந்தளவுக்கு ஆகலை, சூப்பராக இருக்குது. ஸோ இந்த லேப்டாப்போடைய ரிவ்யூ இதுதாங்க. ஸோ நான் திரும்பி சொல்கிற ஒன்று இருந்தால், நீங்கள் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வேணும், நீங்கள் அதிகமாக ஃபோட்டோ வீடியோ எடிட்டிங், கோடிங்லாம் டைப் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லேட்டஸ்ட்டு மேக்புக்கில் வேணால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஒன்ஸ் அகெயின்.